ஆன்மீக அன்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. இன்னைக்கு காந்தாரா படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை நீங்க எல்லோருமே பார்த்திருப்பீங்க. அவர் போட்ட தொகையோட 3 மடங்கு தொகை அதிகமா அவர் சம்பாரிச்ச டேட்டா பேஸையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த காந்தாரா படத்துல என்னப்பா ஜோதிட ரகசியம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அததான் சொல்ல வரேன். நல்லா தெளிவா கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறதுக்கு இது பெருசா உதவும். இப்ப அந்த காந்தாரா படத்தோடைய ஹீரோ அவர் பாத்தீங்கன்னா ரிஷபா ஷெட்டி, ஓகேவா? அவருடைய ஜாதகத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அவரு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கர்ணத்துல பிறந்திருக்காரு. இந்த கர்ணம்னா என்னன்னா மொத்தம் 11 கர்ணநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்ணத்துல பிறப்பாங்க. அந்த கர்ணத்துக்கு ஒரு கிரகத்தை வச்சு அந்த கர்ணத்துக்கு ஒரு தெய்வத்தையும் வச்சிருக்காங்க. இந்த கர்ணநாத தெய்வம்னா யாருப்பா அப்படின்னா உங்களுடைய குல தெய்வத்துக்கு முதல், அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா, ரெண்டாவது உங்களைய பாதுகாப்பு வளையமா எந்நேரமும் உங்களைய பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், உங்களைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உதவக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது கருணநாதன் தான். சரி, ரிஷபா ஷெட்டி அவர் பாத்தீங்கன்னா காந்தாரா படத்தோட ஹீரோ பிறந்தது கௌலவ கர்ணம். இந்த கௌலவ கர்ணத்தோடைய கிரகம் என்னன்னா சனி அப்படிங்கிற கிரகம். இந்த கௌலவ கர்ணத்தோடைய மிருகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்றி. பன்றி தான் கௌலவ கர்ணத்தோட மிருகம். இந்த கௌலவ கர்ணத்தை வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அப்படின்னு சொல்லுவாங்க. பன்றி உருவத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் போது அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்னுடைய குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா எப்போதுமே சொல்லுவாரு, கர்ணநாதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்தை உயர்த்துறதுக்கு வழிவகை செய்யும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிறதுலயே அதிக பாகை கொண்ட கிரகம் உங்க வாழ்க்கையில அந்த போன இடத்துல இருந்து மென்மேலும் உயர்த்துறதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லுவார். இப்ப நம்ம காந்தாரா படத்தோட ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய கர்ணநாதனை இயக்கியிருக்காரு. கர்ணநாதன் சொல்லக்கூடிய கௌலவ கர்ணத்தோடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பன்றிய சனி இருட்டை குறிக்கக்கூடிய கிரகம். கௌலவ கர்ணத்துடைய கிரகம் பாத்தீங்கன்னா சனி. இருட்டுக்குள்ள பன்றிய ஒரு சஸ்பென்ஸா காட்டி மிகப்பெரிய ஹிட் கொடுத்து, இப்ப ரெண்டாவது அதே பஞ்சுருளி அப்படிங்கிற பன்றி முகம் கொண்ட தெய்வத்தை, அதாவது வாராகி அப்படிங்கிற தெய்வத்தை பாத்தீங்கன்னா தன்னுடைய கர்ணநாதனை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை அவர் கொடுத்திருக்காரு. இது அவர் ஜோதிடத்தை பயன்படுத்தி இருக்காரு. அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க ஒரு கர்ணத்துல பிறந்திருப்பீங்க. அந்த கர்ணத்துக்கு ஒரு கிரகம் வரும், அந்த கர்ணத்துக்கு ஒரு தெய்வம் வரும். அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது. உதாரணமா காந்தாரா படம் வெற்றி கொடுத்த காந்தாரா படத்தோட ஹீரோவுடைய கௌலவ கர்ணம் அப்படிங்கிற பன்றி முகத்தை பயன்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். சோ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கர்ணநாதனை இயக்க கத்துக்குங்க. இந்த கர்ணநாதனை எல்லாருமே இயக்க சொல்லுவாங்க. அந்த கர்ணநாதனுக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு கர்ணநாதன், இப்ப இவருதே எடுத்துக்கலாமே. இவர் பிறந்தது கௌலவ கர்ணம், ஓகேவா? இந்த கௌலவ கர்ணத்தோடைய கிரகம் பாத்தீங்கன்னா சனி. சோ இந்த சனி நல்ல இடத்துல இருந்தாலோ இல்ல நல்ல பாவத்துல இருந்தாலோ எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கர்ணநாதன் முழு சுதந்திரத்தோட உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியை அடுத்த கட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவாருங்கிறது உண்மை. அதே சனி கேதுவோடையோ ராகுவோடையோ இணைஞ்சிருச்சுன்னா அந்த கர்ணநாதன் உங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்காக முண்டி அடிச்சுக்கிட்டு வருவாரு. இந்த ராகு கேது எப்போதுமே ஒரு விஷயத்தை நசுக்கக்கூடியது, தடுக்கக்கூடியது. சோ கர்ணநாதனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காம கூட உங்களுடைய கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துல ராகு கேது கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா கர்ணநாதனும் டம்மி பீஸ் ஆயிடுவாரு. சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த கிரகம் எது, நம்மளுடைய கர்ணநாதன் கிரகம் எது, அது ராகு கேது கிட்ட மாட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து
அதுக்கு காம்பினேஷனுக்கு உண்டான ஒரு தெய்வத்தை பிடிக்கும் போது உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அதுக்கு காம்பினேஷனான கிரகம் எதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு கௌளவ கர்ணம், நம்ம காந்தாரா பட ஹீரோ பிறந்திருக்காரு. அவருடைய கௌளவ கர்ணத்தோடைய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி. சப்போஸ் சனி கேதுவோட இணைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப கேதுவோட இணைஞ்சிருக்கும் போது கௌளவ கர்ணத்தோடைய சிம்பிள் வந்து பன்றி அப்படின்னு சொல்லியாச்சு. கௌளவ கர்ணத்தோடைய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பன்றி உருவத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. சோ கேதுவோட மாட்டி இருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே பன்றி உருவத்தை யோக வாராகியாவும் தியான வாராகியாவும் தியான பஞ்சுரியாவும் தேர்ந்தெடுக்கும் போது, அதாவது யோக வடிவத்துல உட்கார்ந்திருக்கிற வாராகியை தேர்ந்தெடுக்கணும். அதாவது போர் வடிவத்துல இருக்கக்கூடிய வாராகியை பார்த்திருப்பீங்க, ரொம்ப உக்கிரமா பயணம் செய்யற வாராகியை பார்த்திருப்பீங்க. யோக வடிவத்துல ஒரு வாராகியை உருவாக்கணும். ஏன்னா கௌளவ கர்ணத்தோடைய கிரகம் சனி. அந்த சனி உங்க ஜாதகத்துல கேதுவோட மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. கேது வந்து தியானம் பண்றது, தவம் பண்றது, அந்த மாதிரியான பொசிஷனை குறிக்கக்கூடியது. அப்ப உங்களுடைய கர்ணநாதனை தியான ரூபத்துல நீங்க வழிபடும் போது சகல சுதந்திரத்தோட உங்க கர்ணநாதன் உங்களுக்கு உதவி செய்யறத நீங்க கண்கூட பார்ப்பீங்க. சோ இப்படியும் கர்ணநாதனை இயக்கக்கூடிய விஷயத்துல ஒரு ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கு. பொதுவா உங்களுடைய கர்ணநாதனுடைய தெய்வம் அப்படின்னு போய் நீங்க கும்பிட்டுட்டு இருந்துட்டு எனக்கு அது செயல்படவே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. உங்களுடைய கர்ணநாதன் ராகு கேது கிட்ட மாட்டியிருக்கான்னு பார்க்கணும். அந்த ராகு கேது கிட்ட மாட்டியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வடிவம் கொண்ட உங்க கர்ணநாத தெய்வத்தையே தேர்ந்தெடுத்து வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கறதுதான் சத்தியமான உண்மை, நித்தியமான உண்மை. சோ இந்த காந்தாரா படத்தோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கௌளவ கர்ணத்துல பிறந்திருக்காரு. கௌளவ கர்ணம் அப்படிங்கிறது சனிங்கிற கிரகம் வருது. கௌளவ கர்ணத்தோடைய சிம்பிள் மிருகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பன்றியை குறிக்குது. பன்றி வடிவத்தில் இருக்கக்கூடிய வாராகி தெய்வத்தை கன்னட நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுர்லி அப்படிங்கிற ஒரு தெய்வமா கும்பிடுறாங்க. சோ அதை பயன்படுத்தி அவரு எவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. சோ உங்களுடைய கர்ணநாதனை இயக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஷபா அவருடைய ஜாதகத்தை காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு அவருடைய ஜாதகத்துல வந்து ராகு, செவ்வாய், புதன், சூரியன் இது மூணையுமே புடிச்சு வச்சிருக்கு. சோ செவ்வாய் ராகு இணைஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா மண் சார்ந்த பிரச்சனை, பங்காளி சார்ந்த பிரச்சனை, சொத்து பத்து சார்ந்த பிரச்சனை, இது அத்தனையுமே வரும். இது வந்து பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ். சோ அந்த காந்தாரா படத்துல முக்கிய கருவா என்ன இருக்கு அப்படின்னா மண் சார்ந்த பிரச்சனை. இந்த தெய்வத்துக்கு இந்த மண்ணை தாரவாத்து கொடுத்ததாகவும் இந்த மண்ணை நீ திருப்பி கேட்கறது முறை தவறான விஷயம் அப்படிங்கிற ஒரு சண்டை வந்துதான் அந்த படம் வந்து தொடங்கக்கூடிய ஒரு கருவா இருக்கும். நீங்க அதை நல்லா பார்க்கலாம். இதுவே வந்து டிஎன்ஏ ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கரு எப்படி செயல்படுது அப்படின்னா, அவர் பிறந்திருக்கக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரம். இந்த செவ்வாய் அப்படின்னாலே வீடு, மனை, பிளாட்டு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீடு கட்டி விற்பனை பண்றது, இந்த மாதிரியான வண்டி வாகனங்களை விற்பனை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது. இப்ப நீங்க காந்தார படத்தோட முதல் பார்ட்ல நல்லா கவனிச்சீங்கன்னா அதாவது டிஎன்ஏ ஜோதிடப்படி எந்த கிரகம் கர்மா கொடுத்ததோ அந்த கிரகம் தான் உங்களை வாழவும் வைக்கும், அந்த கிரகம் தான் உங்களை கீழே தள்ளி போட்டு மிதிக்கவும் செய்யும் அப்படிங்கிறது ரூல். ஓகேவா? சோ செவ்வாயுடைய கர்மப்பதிவை வாங்கி இருக்கக்கூடிய காந்தாரா படத்து ஹீரோ அவருடைய முதல் பார்ட்ல நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலீஸா வரக்கூடிய கிஷோரை தான் எதிர்ப்பாரு. அந்த கிஷோர் தான் அவருக்கு திரும்ப மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணி அந்த இடத்த அந்த பஞ்சுர்லிங்கிற தெய்வத்துக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாரு. கிளைமேக்ஸ்ல அந்த பஞ்சுர்லியோடைய டான்ஸ் போட்டுக்கிட்டு அந்த கிஷோருங்கிற அந்த போலீஸ்காரரை கட்டி அணைக்கிறதையும் நீங்க பாப்பீங்க. சோ டிஎன்ஏ கான்செப்ட் படி அவர் வாங்கி இருக்கக்கூடியது வந்து செவ்வாயுடைய கர்மப்பதிவு. அந்த செவ்வாய்ங்கிற போலீஸ் தான் ஃபர்ஸ்ட் அவரை எதிர்ப்பாரு. அந்த செவ்வாய்ங்கிற போலீஸ் தான் அந்த நிலத்தை மீட்டு கொடுக்கறதுக்கான ஐடியாஸும் பக்கபலமாவும் இருந்து உதவுவாரு அப்படிங்கிறது டிஎன்ஏ கான்செப்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். சோ ஜோதிடம் அப்படிங்கிறத நீங்க
எந்த பேட்டர்னா இருந்தாலும் சரி, அது என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய திருப்பூர் ஜி.கே. ஐயா சொன்ன விதிகளா இருக்கலாம், இல்லது வாக்கு சித்தர்ன்னு சொல்லக்கூடிய நெல்லை வசந்தன் ஐயா அவருடைய விஷயமா கூட இருக்கலாம். இன்னும் என்னென்ன முறைகள் இருக்குதோ, டிஎன்ஏ கான்செப்ட்டா இருக்கலாம், பிளஸ் பாரம்பரிய ஜோதிடமா இருக்கலாம். இது எல்லா கான்செப்ட்லயும் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, உங்களுடைய ஜாதகத்துல இக்கட்டான சூழ்நிலையில நீங்க மாட்டும்போது, சில விஷயங்களை நீங்க பயன்படுத்தும்போது, உங்களை அடுத்த கட்டத்துக்கு அது இழுத்துட்டு போகும், முன்னேற்ற பாதைக்கு அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா நமக்கு உணர்த்துது. சோ உங்களுடைய கர்ணநாதன இயக்க கத்துக்குங்க. உங்களுடைய கர்ணநாதனுடைய கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த கோயில் வழிபாடுகளை பண்ணுங்க. உங்களுடைய கர்ணநாதனுடைய போட்டோவை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் காந்தாரா படத்தோட ஹீரோ நமக்கு எடுத்து காட்டுறார் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லிட்டு அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.